மனிதர்களே வணக்கம். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இதுதான் கடந்த சில நாட்களாக ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்குது. சோஷியல் மீடியா உட்பட, நியூஸ் சேனல் உட்பட, எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ் உட்பட எல்லா இடத்துலையும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இப்படின்ற ஒரு தலைப்பு, இப்படின்ற ஒரு டைட்டில் இதுதான் அதிகமாக பேசப்படுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? கண்டிப்பாக இது ஏதோ ஒரு இஸ்ராயல் பாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயன்றது மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் புகைப்படம்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் வர ஒரு பாட்டோட ஒரு லைன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது எந்த படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீட்டிங் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நான் எந்த படம்னு நான் சொல்கிறேன். போர் செல்லும் வீரன், ஒரு தாயின் மகன், இங்கே யார் இறந்தாலும் ஒரு தாய் கண்ணீர் விடுவாள் அப்படின்றது. அந்த லைன் எக்ஸாக்டாக இப்படி தான் வருமானு எனக்கு தெரியலை, பட் இதுதான் அதோட வார்த்தை. ஏறக்குறைய இப்படி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அது டியூன் தகுந்தாப்புல கொஞ்சம் அந்த ரைமிங் கொஞ்சம் வேணால் மாறி இருக்கும், பட் இதுதான் அந்த பாட்டோட லைனாக இருக்கும். போர் செல்லும் வீரன், ஒரு தாயின் மகன், இங்கே யார் இறந்தாலும் ஒரு தாய் கண்ணீர் விடுவாள் அப்படின்னு. அதாவது ஒரு போருன்னு இருக்கிறப்போ ரெண்டு பக்கங்கள் இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற போர் ரெண்டு பக்கங்கள் இல்லை, பல பக்கங்கள் இருக்குது. அது வேறு கதை. பட் ஒரு போரில் இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, எந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன் இந்த போரில் போனாலும், இங்கே யாரோட உயிர் போனாலும் அழுவ போகிறது ஒரு தாய், ஒரு அம்மாவோட கண்ணீர் அப்படின்றது இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. இங்கே அம்மா கண்ணீர் விடலை, அம்மாக்காக மகன்கள் கண்ணீர் விடுறாங்க. நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. அம்மா செத்து போய் அம்மாவோட அந்த சாம்பலை கையில் வச்சுட்டு ஒரு பிள்ளை கதற சத்தம். இந்தமாரியான சம்பவங்கள் சொல்லவே என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை இழந்த குழந்தைகள், இந்தமாரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்ன பாட்டு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? விஸ்வரூபம் அப்படின்ற ஒரு படம், பார்ட் 1 ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. இந்த படத்தில் வர ஒரு பாட்டு அணு விதைத்த பூமியிலே அப்படின்ற ஒரு பாட்டு, வைரமுத்து ஐயா எழுதுனது. இந்த படத்தில் இருக்கிற மற்ற பாட்டெலாம் கொஞ்சம் ஃபேமஸாக ஆனது. இந்த பாட்டு அவ்வளோ பேசப்படலை, பட் இருந்தாலும் இந்த பாட்டை நீங்கள் மறுபடியும் தட்டி கேட்டு பாருங்கள். அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டோட வரிகள் அவ்வளோ அழகாக இருக்கும். வைரமுத்து ஐயா எழுதியிருக்காரு. கமல்ஹாசனோட இயக்கத்தில், கமல்ஹாசனோ நடிச்சிருக்காரு அந்த படத்தில். ஓகே, நான் இப்போ இந்த மேட்டருக்கு வருவோம். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. இதுக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இந்த ரஃபான்றது என்ன? பாலஸ்தீன் தெரியும், இஸ்ராயல் தெரியும், ஹமாஸ் தெரியும். ரஃபானா என்ன? காசா தெரியும். ரஃபானா என்ன? ஏன் இந்த ரஃபான்ற இந்த வார்த்தை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க? ரஃபானா யார், இல்லை எந்த இடம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ நிறையா பேர் ஷேர் பண்ணாங்க. சமந்தா, நடிகர் சமந்தா இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மற்ற சில நடிகரும் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வருண் தவான், எலிகோனி, இந்தமாரி பல பேர், செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லப்படுற பல பேர் இந்தமாரி இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. டியூஸ்டேலேருந்து இது ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பாலஸ்தீன் இஸ்ராயல் வாரில்? அதுவும் முக்கியமாக இந்த சமயத்தில், இது எப்போவுமே வார் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏன் இப்போ இந்த விஷயத்தை அதிகமாக பேசுகிறாங்க? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நாலேஜபிளான விஷயங்கள். நான் எதை பற்றியாவது பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அந்த டாபிக்ஸ் பற்றின வீடியோ அடுத்த முறை நான் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். நம்மளோட சேனலோட முக்கியமானது என்னென்னா, நாலேஜை ஆட் பண்ணணும். நம்ம தமிழ் மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை போயிட்டு நான் சேர்க்கணும். வரலாறு மட்டும் கிடையாது, இல்லை இந்தமாரி வார் பாலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, சயின்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற பல விஷயங்கள் நம்ம இந்த சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம், பேசவும் போகிறோம். ஓகே, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளார போவோம். அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வாங்க இன்னைக்குள்ளார டாபிக்குள்ளார போவோம். ஆல் ஐஸ் ஆன் காசா. மனிதர்களே, சாரி, நான் ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படின்னு சொல்லிட்டேன். காசா கிடையாதுங்க, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. ரஃபான்றது என்ன? ரஃபான்றது காசாவோட ஒரு சின்ன பகுதி. நான் அதுக்கு வரேன். இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை கொஞ்சம் நல்லா கேளுங்க. இந்த கதைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டெரிட்டோரியை நான் கொடுத்துட்டேன். ஒரு கேம் விளையாட போகிறோம். உங்களுக்குன்னு ஒரு இடத்த நான் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் அந்த இடத்தோட தலைவர்.
இப்போ உங்கள் இடத்துல நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் வாழ்கிறாங்க. ஓகே, இது ஒரு கேம்னு வச்சுக்கோமே, ரைட்? ஒரு ப்ளே ஸ்டேஷனில் விளாட்ற ஒரு கேம்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் தான் வந்து அந்த கண்ட்ரியை லீட் பண்ண போகிற ஒரு தலைவர். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட் வந்து ஒரு சின்ன லேண்ட், ஒரு ஸ்ட்ரிப் மாதிரியான ஷேப்பில் இருக்கிற ஒரு லேண்ட், ஒரு ரிப்பன் ஸ்ட்ரிப் இருக்கும்ல, அந்தமாரி இந்த ஷேப்பில் இருக்கிற ஒரு லேண்டு. நான் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த லேண்ட் ஸ்பேஸ் தான் உங்களது. இவ்வளோ சின்ன ஒரு இடம் வந்து உங்களது. உங்களை நம்பி நிறையா மக்கள் வந்து உங்களோட இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கிற இந்த இடம் பாருங்களேன், ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த சுற்றி இருக்கிற இடத்துல வந்து உங்களோட எதிரி நாடு, உங்களை எதிரியோட டெரிட்டரி. ஓகே, இப்போ உங்களுக்கும் உங்கள் எதிரிக்கும் வந்து பிரச்சனை. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஆன் த லூசிங் சைடில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆள் பலம், பணபலம், வெப்பன்ஸ் பலம் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் உங்கள் எதிரிக்கு வந்து எல்லாமே கூடுதலாக இருக்குது, ரைட்? உங்களை சுற்றி உங்களை எதிரி ஆல்ரெடி உங்களை சரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் உங்கள் எதிரிக்கு வெளியிலேருந்து வேறு சப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஒரு நாட்டுக்கிட்டேருந்து, வேறு ஒரு லீடர்கிட்டேருந்து உங்கள் எதிரிக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சண்டை போடுறதுக்கு வெப்பன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் எதிரிக்கிட்ட. ஓகே, இதுதான் சிச்சுவேஷன். இப்போ உங்கள் எதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த ஒரு குட்டியான இடம் இருக்குல்ல உங்களோட இடம், இப்போ மேலே போவோம், கீழே வேணால் மேலே போவோம். இப்போ உங்கள் எதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேலே இருக்கிற அந்த இடத்த நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம். அங்கே வந்து எங்களோட சில எதிரிகள் இருக்கிறார்கள். அவங்க தான் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் சுற்றி அவங்க நாடு தான் இருக்குது, அவங்களோட பெரிய டெரிட்டரி, சின்ன நாடு தான் இது, உங்களோட இடம் சின்ன இடம் தான். ஆனால் இருந்தாலும் உங்கள் நாட்டில் இருக்கிற சில கும்பல் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நான் அவங்களாம் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அதனால் இங்கே அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த அட்டாக் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொதுமக்கள் எல்லாமே பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கீழே போங்க, கொஞ்சம் கீழே நான் வந்து கீழே இருங்க, நாங்கள் இங்கே அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் அங்கே போய் இருங்கன்னு சொல்லிட்டு கீழே அனுப்புகிறாங்க. வேறு வழி இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு எதிர்த்தும் பேச முடியாது, சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே நவுந்து வரீங்க. ஓகே, சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு சாவுறதோட கீழே கொஞ்சம் போகிறது மேலுன்னு சொல்லிட்டு கீழே நவுந்து வரீங்க. அவங்களும் அங்கே அந்த வேலைகளை முடிச்சுட்டாங்க, அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஓகே, கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டுட்டு போகல, அந்த இடத்துல அவங்களோட ஆர்மியெல்லாம் இன்னும் இருக்காங்க, ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கீழே வராங்க, அந்த சென்டரில் நீங்கள் இருக்கீங்களா அங்கே வராங்க. அங்கே வந்து இப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆட்கள் இப்போ இங்கே இருக்காங்க, நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஒரு நாட்டோட தலைவர், உங்கள் கீழே இருக்கிற மக்கள், நீங்கள் அவங்கள பாதுகாக்க முடியல உங்களால், வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள கீழே கூப்பிட்டு போகிறீங்க. என்ன தான் செய்கிறது, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ணாலும் பெரிய அளவில் அது சப்போர்ட்டாகவும் இல்லை. ஆல்ரெடி இந்த எதிரி நாட்டுக்கு வந்து மேற்குலக நாடுகள் மற்ற எல்லாமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட மக்கள் எல்லாத்தையும் கீழே அனுப்பிட்டு எதிரி இந்த இடத்த தாக்குறாங்க. ஓகே, நான் தாக்குறாங்கன்னு சொல்கிறது வந்து இந்த மேலேயும் சரி இங்கேயும் சரி வெறும் அவங்களுக்கு வேண்டியவைகளை மட்டும் கொலை பண்ணல, பொதுமக்களும் அங்கே செத்து போகிறாங்க, நிறையா பொதுமக்களும் செத்து போகிறாங்க. அது அப்பப்போ பேசுவாங்க, அப்புறம் ஊடகங்கள் பேசாமல் இருக்கும், அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பெரிய அளவில் ப்ரெஷர் வரல அவங்களுக்கு. அதனால் எனக்கு கவலை இல்லை, இந்த எனக்கு வேண்டிய எதிரியை வந்து ஒரு 3 பேர் இருக்காங்களா அந்த இடத்துல, அந்த 3 பேரை நான் கொண்டுட்டேன். கூடவே சேர்ந்து ஒரு 50 பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, எனக்கு அவங்க மேலே கவலை இல்லை. எனக்கு வேண்டியதே என்னோடய எதிரி அங்கே செத்து போயிட்டாங்களா, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக 10ல் 11னா இந்த பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான், அதுக்கு என்ன அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த எதிரி வந்து தாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்டரில் முடிச்ச விளையாட்டு கீழே அனுப்பிட்டாங்களே, ரைட்? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே வராங்க. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களோட இடத்த விட்டு உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வேறு வழியே இல்லாமல் சரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போயிட்டு இன்னும் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறதில்ல, இந்த கீழே நகர்ந்து வந்து, ரைட்டா? ஆல்ரெடி அங்கே இருந்து சாவாமல் இங்கே வந்து வாழலான்னு தான் நீங்கள் வரீங்க. ஓகே, நீங்கள் எல்லாமே உங்கள் பொதுமக்கள் எல்லாமே அங்கே கீழே வராங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கீழே வந்தவங்களையும் இப்போ எங்களுக்கு வேண்டிய எதிரிகள் இப்போ கீழே இருக்காங்க, நாங்கள் கீழே வந்து இப்போ அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்தாங்களே, அங்கே மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு சாவு, கீழே வரலான்னு சொல்லி நம்பி வந்தாங்களே, இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கிறோம். இங்கே ஒரு எத்னிக் கிளென்சிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்த
பாலஸ்தீனியன், இப்போ நான் சொன்ன இந்த 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 கேம் விட்டு வெளியே வந்துடும். இப்போ நிஜத்துக்கு வருவோம். இந்த 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 ஸ்ட்ரீப் சொன்னல, அதுதான் வந்து காசா ஸ்ட்ரீப் அப்படின்னு சொல்கிற இடம். இங்கே தான் பாலஸ்தீனியன் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை சுற்றி இருக்கிறது தான் இஸ்ராயல் நாடு. அந்த எதிரி நாடுன்னு சொன்னது இஸ்ராயல். அஃப்கோர்ஸ் இந்த இஸ்ராயல் சொன்னாங்களே இந்த எதிரியை தாக்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த எதிரினால் இஸ்ராயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு. டெஃபினட்டாக ஒரு போர்னால் 2 பக்கமும் இழப்புகள், பீப்புள் வில் டை, ரைட், 2 பக்கமும். பட் இருந்தாலும் இந்த இஸ்ராயல் தாக்குதல் நடத்துகிறப்போ பல பாலஸ்தீனியன் பொதுமக்கள் இங்கே வந்து ஆகிறாங்க. இது வந்து ஒரு டார்கெட்டட் அட்டாக் கிடையாது. இது வந்து ஒரு சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சாவடிக்கிறாங்க. அதேமாரி தான் இங்கே நம்பி கீழே வந்த இந்த பாலஸ்தீனியன் மக்கள் எல்லாம் அந்த காசா ஸ்ட்ரிப்க்கு கீழே வந்தாங்களே, ஒரு இடத்துல எல்லாம் குமிஞ்சிருக்கிறாங்களே இங்கே. ஏன்னா மேலே எல்லாமே ஆல்ரெடி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, இன்ஹேபிட்டபிளாக ஆக்கிட்டாங்க அந்த இடத்தையே. அதாவது இதுக்கு அப்புறம் அங்கே ஆட்கள் வாழ முடியாத அளவுக்கு அந்த இடத்த வந்து ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு லிட்டரலி டிஸ்ட்ராய்ட் தட் ஹோல் ரீஜன், ரைட். பண்ணதுக்கு பிற்பாடு எல்லாம் இங்கே கீழே ரஃபா அப்படின்ற ஒரு இடம், இந்த காசா ஸ்ட்ரீப்பில் இருக்கிற கீழே இருக்கிற ஒரு இடம் தான் ரஃபா. இப்போ ரஃபாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரஃபாலையும் தாக்குதல் நடத்துகிறாங்க. எங்களுக்கு வேண்டிய இன்னும் கொஞ்சம் எதிரிகள் ரஃபாவில் இருக்காங்க, நாங்கள் அவங்கள போய் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரஃபாவில் தாக்குதல் நடத்துகிறாங்க. பொதுமக்கள் செத்து போகிறாங்க, சாம்பலாக ஆகிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், சாம்பலாக ஆகணும்னா கண்டிப்பாக அவங்க மேலே எரிஞ்சு தான் சாம்பலாகுவாங்க. இத்தனை பேர் ஒரு கொஞ்சம் நம்ம கையில் நெருப்பு பட்டாலே எப்படி வலிக்கும் நம்மளுக்கு, எரிஞ்சு சாம்பலாக ஆகிறாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் நாங்கள் ஷேர் பண்ண முடியாது, நீங்கள் போய் தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்நெட்டில். நீங்கள் கேட்கலாம், ஓகே சரி கீழே வரைக்கும் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு கீழே என்ன நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போகலாமே, அகராதிகளாக அங்கே போகலாமே, கொஞ்சம் நாளைக்கு உயிர் காப்பாற்றலாமே. இவங்க இந்த இஸ்ராயல் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேண்டிய அந்த எனிமீஸை மட்டும் தானே நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பொதுமக்களை இன்னும் கொஞ்சம் நவுந்து கொஞ்ச நாள் என்ன இந்த வாயில நுழைய மாட்டேது அந்த வார்த்தை, ரிஃப்யூஜியாக இருக்கலாம் அப்படின்னு, இங்கிலீஷில் வந்து ரெஃப்யூஜின்னு சொல்லுவாங்க, ரெஃப்யூஜியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பக்கத்து நாடு, அது கீழே இருக்கிற நாடு வந்து ஈஜிப்ட் வந்து அவங்க பார்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. பெரிய வால்ஸ்லாம் கட்டி இங்கே நீங்கள் போக முடியாத அளவுக்கு மேலே எலக்ட்ரிக் இந்த காயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் அந்த செவுர் மேலே ஏறி போனீங்கன்னா எரிஞ்சிருவீங்க, சாம்பலாயிருவீங்க. ஏன்னா எலக்ட்ரிக் காயில்ஸ்லாம் வச்சு மூடிட்டாங்க. அவங்களும் இந்த பாலஸ்தீனியனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. பாலஸ்தீனியன் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களை ஒரு நாய் துரத்திக்கிட்டு வருது, நீங்கள் ஒரு 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 எட்ஜுக்கு போயிட்டீங்க, அதுக்கு மேலே அங்கே செவுறு தான் இருக்குது, நீங்கள் அந்த செவுறு ஏரியும் போக முடியல, நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை சுற்றி இங்கே நாய்கள் இருக்குது. அந்த நாய்கள் உங்களை கடித்து கொதறி எடுக்கிற வரை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உயிரை விட தான் வேணும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ரஃபாவில். அதனால தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற இந்த ஒரு தலைப்பு வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்டென்ஸ் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஈழத்தமிழ் மக்கள் இதே கொடுமையை அனுபவிச்சாங்க. அப்போ பேசுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறதோட நிறைய பேருக்கு தெரியாது. தமிழர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கி இருக்க தமிழவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்தமாரி விஷயம் நடந்தது ஸ்ரீலங்காவில். நம்மளை எப்படி நம்மளோட தமிழ் மக்கள் அங்கே எப்படி கொன்னாங்க அப்படின்றது வந்து தெரியாது. வீடியோஸ் நிறையா லீக் அவுட் ஆகணுச்சு. அப்போ மட்டும் இந்தமாரி சோஷியல் மீடியா அப்போ அந்த டைம் ஃபேமஸாக இருந்துச்சுன்னா கதை வேறையாக இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. நம்ம தெரியல எந்த அளவுக்கு உலகம் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கோம், எந்த அளவுக்கு இந்த யுனைடெட் நேஷன் ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு தான் வச்சுருக்குன்னு தெரியல. யுனைடெட் நேஷன்ஸோட நான் ஒரு இதை சொல்கிறேன் கேளுங்க. சீஸ்ஃபயர், அங்கே சீஸ்ஃபயர்னால் வந்து நீங்கள் சில பேர் இந்த என்ன படம் அது இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பிரபாஸோட ஒரு படம், பிரசாந்த் நீல் இந்த கேஜிஎஃப் படம் பண்ணாங்களே அவங்க, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணியிருந்தாங்களே இந்த பிரபாஸை வச்சு, பேர் எனக்கு வாயில் வரமாட்டேது, மறந்துட்டேன். அந்த படத்தில் சீஸ்ஃபயர் அப்படின்றது ஒன்று டிக்ளேர் பண்ணியிருப்பாங்களே. சீஸ்ஃபயர்னால் வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கிற டெரிட்டரியில் டெம்பரவரியாக ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அந்த வாரை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும், சீஸ்ஃபயர் பண்ணணும் அப்படின்றத வந்து அங்கே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸில் இதை முன்வைத்தப்போ அத்தனை நாடுகள் இதை வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இந்த சீஸ்ஃபயருக்காக, இந்த வாரை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் வீட்டோ பவர் இது வந்து ஒரு எந்த விதத்துலேயும் ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு அங்கீகாரம் சில நாட்டுக்கு இருக்குது, ரைட். ஒரு பவர் சில நாட்டுக்கு இருக்குது, ஒரு ரைட்ஸ் சில நாட்டுக்கு இருக்குது. இப்போ இத்தனை 100க்கு மேலே நாடு வந்து சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு
இல்லை அப்படின்னு இதை இந்த டிக்ளரேஷனை வந்து அவங்க அகெயின்ஸ்ட் பண்ணுறப்போ இவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்கிற வேசி அந்த சீஸ் ஃபயரை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. த வார் வில் கண்டினியூ, சீஸ் ஃபயர் வில் நாட் ஹேப்பன். புரியுதா? ஸோ இங்கே வந்து வீட்டோ பவர் அப்படின்றது வந்து சில நாட்டுக்கு இருக்குது அண்ட் அது அமெரிக்கா உட்பட. ஸோ அமெரிக்கா இப்போ எல்லா நாடும் ஒரு ஊரை போயிட்டு அட்டாக் பண்ண வேணாம் நாங்கள் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா பேச்சு தான் கேட்க போகிறாங்க. அமெரிக்கா போயிட்டு இப்போ நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஆப்கானிஸ்தானில் இதுதான் ஏற்கனவே நடந்தது, இதே பிரச்சனை தான். சரி, ஓகே, அந்த இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போ இங்கே வருவோம் மறுபடியும். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மொத்த பாலஸ்தீனியன் மக்களை எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கமாக இருக்கும்னு எனக்கு படுது. பார்க்குறவங்களுக்கும் இதுதான் தோணுது. ரைட்? ஒரு மொத்த எட்னிக் கிளென்சிங் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கடைசியில் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் இந்த இருக்காங்க பாருங்கள், இந்த ரஃபால இங்கே தாக்குதல் நடக்குது. ஆல்ரெடி இந்த எல்லா இடத்தையும் அப்படி தான் சொல்லி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக ரஃபான்ற இந்த இடத்துக்கு பூந்து ரஃபால இந்த தாக்குதல் நடக்குது, பொதுமக்கள் கொல்லப்படுறார்கள். இந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் ஒரு 2 ஆளை கொலை பண்ண போகிறீங்க, ஆனால் அந்த 2 ஆள் வந்து ஒரு 100 பேர் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 100 பேரையும் நீங்கள் கொண்டுடுறீங்க. எனக்கு அவங்களாம் செத்தா பரவாயில்ல, இந்த 2 பேர் கூட செத்துட்டாங்களே, ஓகே, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இது ஒன்றும் புதுசு கிடையாது அரசியலில். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் இதை தான் பண்ணினுச்சு. ஒபாமா பிரதமராக இருந்தப்போ, பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ, அவரோட அந்த ஆட்சி காலத்தில் ஒபாமாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரோன் அட்டாக் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க மிடில் ஈஸ்டில். இதுதான் பண்ணாங்க. இதே கான்செப்டில் தான் அவங்களோட, நீங்கள் ஒபாமாவோட ஃபாரின் பாலிசி எடுத்து படிங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். மேபி நான் அடுத்த வாட்டி வீடியோ இதை பற்றி செய்கிறேன். இதே தான் பண்ணாங்க. ஆனால் இதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா ஒன்று, ஒபாமா டைம் சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு அப்போ ஃபேமஸாகவும் இல்லை. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் என்னென்னமோ போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. ஆனால் என்ன ட்ரம்ப் இருந்த டைமு, பிரசிடெண்ட்டாக இருந்த டைமு எந்த ஒரு வாரம் இந்தமாரி நடக்கலைங்க. இந்தமாரி ஒரு பிரச்சனை வரல. எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தது. ரைட்? இப்போ ரஷ்யாவை எல்லாமே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இந்த ரஷ்யா வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்போ, இதுவுக்கு வந்திருந்தப்போ, யுக்ரைனுக்கு எப்பெல்லாம் ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டாங்க, இஸ்ராயல் மேலே போட வேண்டியதானே, இஸ்ராயலை கேட்க வேண்டியதானே. அப்போ எதுக்கு இஸ்ராயல் மேலே இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு இஸ்ராயலுக்கு இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ வெப்பன் சப்ளை? ஜோ பைடன் அப்பப்போ சொல்லுவார், இங்கே பாருங்கள், நீங்கள் இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்பன் கொடுக்க மாட்டோம். ஆனால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. மக்களுக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணல. ஜோ பைடன் அவரோட சப்போர்ட்டை லூஸ் பண்ணிடுவார், அடுத்த இந்த தேர்தல் வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, அதில் தோற்றுருவாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சும்மா அதுக்காக நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்தமாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், வெப்பன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வாயோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் தவிர இதை நிப்பாத்துறதா இல்லை. ஏன்னா இங்கே வெப்பன் சப்ளை பண்ணுறதுன்னு வெப்பன் செய்கிற கம்பெனி இங்கே ப்ராஃபிட் ஆகுது. வெப்பன் செய்கிற கம்பெனியோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாருன்னு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் வெப்பன்ஸ் கம்பெனி மட்டும் கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிற பல கம்பெனியோட ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் முக்கியமாக இந்த 2 கம்பெனியாக இருக்கும். அந்த 2 கம்பெனி பேர் நான் இங்கே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பட் நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். ஓகே, 2 முக்கியமான கம்பெனி. இவங்க தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் பண்ணுறாங்க. மொத்த அமெரிக்காவோட இந்த லெஃப்ட் விங் பார்ட்டி, ரைட், ஜோ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களோட ஃபண்டிங்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களோட பணம் தான் அங்கே உருள்ந்துக்கிட்டு இருக்குது. இவங்க சொல்லுறது தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? பொதுமக்கள் இங்கே பலியாகிக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் இங்கே செத்து போய்கிட்டு இருக்காங்க. இது நிப்பாட்டணும்னா அமெரிக்கா ஸ்ட்ரிக்டாக ஒரு மூவை எடுத்து தான் ஆக வேண்டும். ஸ்ட்ரிக்டான ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க வேண்டும். சும்மா வாயோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எப்படி ரஷ்யா உள்ளுக்கு பூந்த போக மாட்டோம், பொருளாதார
உயிர் தான். இந்த உயிர் போகாமல் இருக்கணும் என்றால் ஒரு கரெக்டான தலைவர் வர வேண்டும். அந்த தலைவர் ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் பர்சனாக இருக்க வேண்டும். அண்ட் ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் மூலயமா இந்த ப்ராப்ளமை எண்ட் பண்ண வேண்டும். இதோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் அடுத்த முறை நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுவோம். இந்த வாரோட வேறு ஏதாவது புது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஐ லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். டேக் கேர். குட் பை.